அப்பனும் புள்ளிக்கும் இதே வேலை. டேய் காலையில் அப்பா கூட சண்டை போட்டு வருவியா? வா. கையிடுங்க. யார் நீங்க? ஸ்ட்ரெயிட்டா வந்தோடனே குழந்தை கை பிடிக்கிறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பையனை கொண்டு போனா வந்தாங்க. பையனை கொண்டு வந்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்தோடனே குழந்தை கை பிடிக்கிறீங்க. நீங்க யார் ஃபர்ஸ்ட்? பையனுக்கு மாமாங்க. மாமாவா? எந்த முறையில் மாமா? அவங்க அம்மாவோட தம்பிங்க. அம்மா பேர் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்கிட்ட? இப்போ சொல்லுங்க. சரளா டீச்சர். சந்துரு அம்மா பேர் என்ன? சாந்தி. என்ன இவன் சாந்தி சொல்றான், நீங்க சரளா சொல்றீங்க? எங்கள் அம்மா பேர் தானே கேட்டீங்க? அவங்க அம்மா பேர் கேட்டேன். அவங்க அம்மா பேர் சாந்தி தாங்க. மாற்றி மாற்றி பேசினிருக்காதீங்க. பையன் என்ன படிக்கிறான்? பையன் என்ன படித்தானுங்க? படித்தா நல்லது தானே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு கேட்டேன். உங்கள் ஸ்கூலில் படிக்கிறான்னா கண்டிப்பாக நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஓகே, ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அப்போ கூட உங்களை நம்ப முடியல. பையன் மதியம் லஞ்ச் என்ன கொண்டு வந்தான்? சாம்பார். சந்துரு ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ். சொல்லுங்க, லஞ்ச் என்ன கொண்டு வந்தான்? சாம்பார். சந்துரு சாம்பாரா? ஓகே. பையனுக்கு உங்கள் பேர் தெரியுமா? தெரியுங்க. என்ன பேர்? பாலு. ஓ ஓகே. பையன்கிட்ட என் பேர் தெரியுமான்னு கேட்கவே இல்லை. அதான் பையனுக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்களே. நாங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் ரூல்ஸ் படி அப்பா அம்மா வந்தால் மட்டும்தான் அனுப்புவோம். கார்டியன்ஸ் யாராச்சும் வந்தால் அனுப்ப மாட்டோம். அப்படி அப்பா அம்மா வர முடியலன்னா நாங்களே கொண்டு போய் வீட்டில் விட்ருவோம். ஸோ நீங்கள் எப்போ வீட்டுக்கு கிளம்பலாம்? எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே ஒரு பொழுது அது விடியாத அட போட உலகம் கிடக்குது கிடக்குது.